ரவி அம்மா அவசரமாக வண்ணமயமான மாத்திரைகளை ஒரு தட்டில் வைத்து ஒரு ஆழ்ந்த மூச்சை விட்டார். முதுமை உள்ளவர்களுக்கு நினைவாற்றலை அதிகரிக்க ஒரு வைட்டமின் எம் இருந்தால் நல்லா இருக்கும் என்று நினைத்தார். ரவி தனது தாத்தாவை பார்த்தான். பலவீனமாக இருந்த தாத்தா கண்ணாடியை அணிந்து செய்தித்தாளை முகத்துக்கு அருகில் வைத்து படிக்க முயன்றார். அம்மா கவலையுடன் சொன்னார், தாத்தாவுக்கு இப்போது கேட்கவும் சரியாக இல்லை, பார்க்கவும் இல்லை, நினைவாற்றலும் குறைந்து வருகிறது. சில நாட்களுக்கு முன்பு தாத்தா தவறுதலாக இரட்டை அளவு மருந்து எடுத்ததால் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டியிருந்தது. ஒரு நாள் நடைப்பயிற்சிக்கு சென்ற தாத்தா வழியை மறந்து தவறி போனார். ஆனால் தாத்தா தன்னம்பிக்கையுடன் பேசினார். நான் என் வாழ்க்கையை பல வருடங்களாக தனியாக பார்த்து கொண்டே இருக்கிறேன் என்றார். அவர் தனது கிராம வீட்டை பற்றி நினைத்து பேசுவார். அங்கு அமைதி, பெரிய மாம்பழ மரம், சாந்தமான வாழ்க்கை. ஆனால் ஒரு நாள் அவர் விழுந்து இரவு முழுவதும் உதவியில்லாமல் இருந்தார். அதனால் தான் இப்போது நகரத்திற்கு கொண்டு வரப்பட்டார். வேலையிற்கு போகும் முன் ரவி அம்மா எச்சரித்தார், தாத்தாவை வெளியே தனியாக அனுப்பக்கூடாது. அம்மா சென்ற பிறகு ரவி தாத்தாவிடம் சதுரங்கம் விளையாடலாமா என்று கேட்டான். ஆனால் தாத்தா வெளியே போக தயாரானார். குச்சியை எடுத்துக்கொண்டு மஞ்சள் தொப்பி அணிந்து மகிழ்ச்சியாக வெளியே சென்றார். ரவி குழப்பத்தில் நின்றான். அம்மாவை கேட்க வேண்டுமா அல்லது தாத்தாவை மதிக்க வேண்டுமா? இறுதியாக தாத்தாவை ரகசியமாக பின்தொடர முடிவு செய்தான். தாத்தா முதலில் பூங்காவிற்கு சென்றார். அங்கு வேர்க்கடலை வாங்கி அமர்ந்து குழந்தைகள் விளையாடுவதைக் கண்டார். ரவி ஒரு புதரின் பின்னால் ஒளிந்தான். ஆனால் அவன் செயல் வேடிக்கையாக தோன்றியது. ஒரு பெண் அவனை திட்டினார். அவன் மிகவும் வெட்கப்பட்டு கீழே ஊர்ந்து வெளியேறினான். பிறகு தாத்தா டீ கடைக்கு சென்றார். அங்கு டீ, வாழைப்பழம், ஐஸ்கிரீம் அனைத்தையும் மகிழ்ச்சியாக சாப்பிட்டார். பெரிய சாலையை கடக்கும்போது ரவி பயந்து கொண்டான். பிறகு தாத்தா ஒரு முடிவெட்டும் கடைக்குள் சென்றார். ரவி தவறுதலாக பெண்கள் சலூனில் நுழைந்து வெளியேற்றப்பட்டான். அதற்குள் தாத்தா பேருந்தில் ஏறினார். ரவி அவசரமாக பின்தொடர்ந்து ஏறினான். பேருந்தில் பார்த்தபோது அந்த மனிதர் தாத்தா இல்லை. அந்த மனிதர் சொன்னார், ஒரு பெரியவர் இந்த தொப்பியை எனக்கு கொடுத்தார். இதை கேட்ட ரவி பதற்றமடைந்தான். தாத்தா எங்கே போனார்? அவசரமாக வீட்டிற்கு ஓடினான். வீட்டிற்கு வந்தபோது தாத்தா அமைதியாக தூங்கிக் கொண்டிருந்தார். ரவி நிம்மதியடைந்து தாத்தாவை அணைத்துக் கொண்டான். மாலை நேரத்தில் தாத்தா சொன்னார், ரவிதான் வெளியே போய்விட்டான். பிறகு தாத்தா தனது பிறந்த நாளை நினைவுபடுத்தி அனைவருக்கும் பரிசு கொடுத்தார். ரவிக்கு ஒரு டிடெக்டிவ் புத்தகம் கிடைத்தது. தாத்தா சிரித்தபடி பார்த்தார். அவர் எல்லாம் தெரிந்திருந்தாரா?